முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள் கவுன்சிலர் பதவியை ஜெயிக்க முடியாது உண்மை ஆட்டுக்கத்து இல்ல. அது எதுக்காக சொன்னா இன்னைக்கு காலையில அந்த அம்மாவும் சைட்ல போயிட்டு இருந்து வேலை பார்க்குது. இவரும் ராத்திரி வேலை வராது, சுத்தி பம்பரமா சுத்தி வராது. இதுதான் நம்முடைய மண்டலக்குழு தலைவர் டொலப்பு ராஜன் அவர்கள் பெருமையாக எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த வார்டு இருந்து கொண்டிருக்கிறது. இனி எவரும் நம்மை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று பதிவு செய்திருக்கிறார். நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் அதற்காக இந்த வார்டு வட்டக்கழகத்தில் செயலாளர்கள் ரமணி மாதவன் அவர்களுடைய நிர்வாகிகள் வரை பாராட்டுகிறேன். ஓடி வருகிறார் வட்டக்கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.ஜி. மாதவன் அவர்களை தலைமையில் நடைபெறும் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வட்டக்கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா அவர்கள் இப்போது வரவேற்புரையாற்றுவார்கள். உலகெங்கும் தமிழனையும் தமிழ் மொழியும் பெருமைப்படுத்துகின்ற அளவிற்கு இன்று அமெரிக்காவிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதியாருடைய பொன்னான வழியில் நாம் எல்லாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றோம். எஸ்.டி. மாதவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்லி நான் அமைகின்றேன். இங்கே கூடியிருக்கும் நமது கணபதி எம்எல்ஏ அவர்களே மற்றும் மேடையில் கூடியிருக்கும் முன்னணி தலைவர்களே, இங்கே திருவிழாவிலிருந்து கூடியிருக்கும் இன்னும் நிறைய உறுப்பினர்களை கொண்டு வந்து சேர்த்துங்க. அதுதான் நம்ம கட்சிக்கு ரொம்ப பலமாக இருக்கும். ஏன்னா அதன் மூலிமா நிறையா நம்ம சேவைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி வருகிறேன். நன்றி. நம்ம அவர்கள் ஓரிரு நிமிடங்கள். சென்னை தெற்கு மாவட்டம் வடக்கு பகுதி சார்பாக மதுரவாயி தொகுதியை உள்ளடக்கி நடைபெறுகின்ற இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நம்முடைய பகுதி செயலாளர் அவர்களே, இந்த சிறப்புமிக்க கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வாத்தியார் வெங்கடேச பெருமாள் அவர்களே, வருகை தந்துள்ள 147வது வட்டக்கழக கவுன்சிலர் தங்கை ரமணி மாதவன் அவர்களே, துறைகளாக இருந்த இந்த பகுதியை கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து நம்முடைய பகுதி செயலாளர் மண்டல குழு தலைவர் அவர்களுடன் இணைந்து பம்பரமாக செயல்பட்டு இந்த பகுதியை ஒரு நல்ல முறையிலே கூப்பிட்ட
நல்ல முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய வட்ட செயலாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற தங்கை ரமணி மாதவ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்புமிக்க கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நான் 35 ஆண்டுகளாக இந்த கட்சியில் இருக்கிறேன். இது போன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தது இல்லை, பார்க்க போவதும் இல்லை. எஸ்.சி. மாதவன் அவர்கள் இப்போது தலைமை உரையாற்றுவார்கள். உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த வட்டத்தின் அவைத்தலைவர் பெரியவர் ஐயா வெங்கடேச பெருமாள் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் முதல்வாழ் வடக்கு பகுதி செயலாளரும் 11வது மண்டல குழு தலைவருமான அருமை சகோதரர் முழம்பூர் விஜயராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் முதல்வாழ் தெற்கு பகுதி செயலாளரும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் எங்களுடைய அரசியல் ஆசான் திரு காரம்பாக்கம் கணபதி எம்எல்ஏ அவர்களே, தெற்கு மாவட்டத்தின் துணை செயலாளர், முதல்வாழ் தொகுதியின் வட்ட பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் திரு பாலவாக்கம் கு மனோகரன் அவர்களே, மதுரவாழ் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் மாஸ்டர் பே சேகர் அவர்களே, மதுரவாழ் வடக்கு பகுதியின் நிர்வாகிகள் சகோதரர் கர்னல் அவர்களே, இந்த பதிவில் சகோதரர் அண்ணன் வார்டி கழக முன்னோடிகள், இளைஞரை உறுப்பினர்களே, கழக முன்னோடிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற திரு டி மணி அவர்களே, எஸ்.எம். மனோஜ்குமார் அவர்களே, ஜே கோபி அவர்களே, கோகுல் அவர்களே, என் யோகராஜ் அவர்களே, வந்திருக்கும் மகளிர் அணி மற்றும் கழக முன்னோடிகள், பாக முகவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடந்த முறை நாம் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அதில் நம் வட்டத்தில் சுமார் 4000 வாக்குகள் அதிகமாக பெற்று நாம் இந்த வட்டத்துக்கு பெருமை சேர்த்தோம். அதற்காக உழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தொடர்ந்து நீங்கள் எந்த நேரத்தில் தொலைபேசியில் அழைத்தாலும் நாம் முடிந்த அளவிற்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கின்ற காரியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல என்னுடைய வேலைகள் எல்லாம் நண்பர் பிருந்தாவுக்கு தெரியும், தொடர்ந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எது சொன்னாலும் நம்ம உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இந்த சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் தொடர்ந்து பிருந்தா சொன்னார், அவரோட பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 35-40 வருஷமா அந்த கழகத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிருக்கோம். அவர் சொன்னார், தொடர்ந்து எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சிறப்புக்கு தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம். எங்களுக்கு சொல்கின்ற வேலைகளை எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை என் குடும்பத்தான அதே மாதிரி எங்களுக்கு எது சொன்னாலும் இப்போ இது செய், அதை செய்யாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் சில பேருக்கு செய்வோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு 7-8 எம்எல்ஏகளை பார்த்துருக்கோம். யார் வீட்டுக்கு நாங்கள் போனதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. ஆனால் எங்கள் குடும்ப வீடு மாதிரி அவர் வீட்டுக்கு போகிறோம். எந்த வேலை ஒன்றாலும் இப்போ கூட சீனியர் ஒரு தலைவர் சொன்னார், 10 கோரிக்கை ஒரு கோரிக்கைன்னு சொன்னார். அந்த கோரிக்கையில் முதல் கோரிக்கை அண்ணன் 10 கோரிக்கை எந்த கோரிக்கை நிறைவேற்றன்னு தெரியல. ஆனால் 147வது வார்டில் ஆலப்பாக்கம் சீனியர் கிருஷ்ணமாச்சார கிட்டத்தட்ட 5 கோடி மதிப்பீட்டில்
பழைய கழிவு குழாயை மாற்றி புதிய கழிவு குழாயை மாற்றுகின்ற வேலை அண்ணனுடைய ஏற்பாட்டில் அது நடந்துட்டு இருக்கு. நீ கண்கூடா பாக்குறீங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட 300 சில சாலைகள்ல கிட்டத்தட்ட 200 சில சாலைகள் நம்ம போட்டிருக்கோம். ஒரு 100 சாலை தான், அதுக்கு முக்கியமான சாலைகள்லாம் போட்டாச்சு. எல்லா வேலையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வேலையும் தொடர்ந்து, அதே போல நம்முடைய மண்டல குழு தலைவர் அவர்கள் எது சொன்னாங்கன்னா இது பண்ணுங்க இது செய்யுங்கன்னு சொல்லுவார். எது சொன்னாலும் அதே மாதிரி இது செஞ்சு கொடுப்பாங்க, உடனே செஞ்சு கொடுக்குறாரு. அது மாதிரி நாங்கள் ஒரு சிறப்பை நாம் பெற்றிருக்கோம். அதே மாதிரி நீங்க எந்த குறையாவது கேட்கலாம். இதுல எதனா குறைகள் இருந்தால் உங்களை என் கடன் கூப்பி இதை மன்னிப்பு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவுபடுகிறேன். பொறுப்பாளரும் மாநில தொண்டரணியின் செயலாளருமான அண்ணன் மாஸ்டர் பி சேகர் அவர்கள். தெற்கு மாவட்டம் மதுரவாயில் வடக்கு பகுதி 147வது வட்ட திமுக கழகத்தின் பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் வெங்கடேச பெருமாள் அவர்களே, இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மாதவன் அவர்களே, இங்கே வருகை தந்து உங்களுக்கெல்லாம் சிறப்புரையாற்ற வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரவாயில் பகுதி கழக செயலாளரும் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் காரப்பாக்கம் தளபதி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் காலவாக்கம் மனோகரன் அவர்களே, அன்னதாசன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகளே, தொண்டரனுடைய துணை செயலாளர் சம்பவம் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை உரிதாக்கி கொண்டிருக்கிறேன். கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு இங்கே மக்களவை தேர்தலில் தேர்தல் பார்வையாளராக அருமை தலைவர் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்னை நியமித்தார்கள். நானும் உங்களோடு சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றி கழகத்துக்காக வெற்றியாக உங்களோடு பணியாற்றினேன். தேடி தந்துள்ளோம். அதேபோல் சென்ற மாதம் நம்முடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது இல்லத்திற்கு அழைத்து தேர்தல் பார்வையாளர்கள் அனைவரையுமே இல்லத்திற்கு அழைத்து தகுந்த ஆலோசனைகளை வழங்கி என்னுடைய பணிகளை எல்லாம் பாராட்டி அதையெல்லாம் தலைமை கழகத்திற்கு உடனே தெரிவித்திருந்தேன் என்று சொல்லி பகுதி தெற்கு மாவட்டம் வடக்கு பகுதி செயலாளரும் நம்முடைய 11வது மண்டல குழு தலைவரும் நம்முடைய பொதுமக்கள் குறைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயலாளருமான அண்ணன் நொளம்பூர் ராஜன் அவர்கள் இப்போது அதிக நேரம் உரையாற்றுவார். அடுத்த கூட்டம் பாக்கியலட்சுமி கல்யாண மண்டலத்தை எம் ஸ்டாலின் காத்திருக்கு போன வச்சுக்கிட்டே சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் எஸ் சி மாதவன் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் வட்டக்கழகத்தின் அவைத்தலைவர் ஐயா வெங்கடேச பெருமாள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் மதுரவாயல் தெற்கு பகுதி கழக செயலாளரும்
தமிழக சட்டப்பேரவை குழு உறுப்பினரும் தமிழக சட்டப்பேரவை நூலக குழு உறுப்பினருமான மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் அண்ணன் காரம்பாக்கம் கா கணபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மாவட்ட செயலாளர் என்ன அறிவுரை வழங்கினாரோ, என்ன ஆலோசனை வழங்கினாரோ அதன்படி மதுரவாயல் தொகுதியில் நடைபெறும் அத்தனை பொது உறுப்பினர் கூட்டத்தையும் ஒருங்கிணைப்பாளராக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அண்ணன் பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் மாஸ்டர் சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ரமணி மாதவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் 91வது வார்டின் மாமன்ற உறுப்பினரும் பகுதி கழகத்தின் துணை செயலாளருமான அருமை அக்கா மாரணி அவர்களே, 91வது வட்டக்கழகத்தின் சகோதரர் டி பாலாஜி அவர்களே, இந்த வார்டின் மாவட்ட பிரதிநிதிகள் அண்ணன் தா பிருந்தாவனன் அவர்களே, அண்ணன் முத்துசாமி அவர்களே, தம்பி எம்.ஆர். சதீஷ் அவர்களே, வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் சகோதரர்கள் ஆனந்தகுமார், முருகன், தமயந்தி, புருஷோத்தமன், அண்ணன் ஜெயக்குமார், ஜீவானந்தம், ராஜன், ஜெயக்குமார், எஸ்.எம். பாலாஜி, மற்ற மாவட்ட அணிகளின் துணை குணசேகரன், பொன்மணி, சாந்தா, நல்லத்தம்பி, தங்கப்பிரகாசம், உதயம், வேணு, வெங்கடேசன், எஸ்.எம். மனோஜ்குமார், மாதவன், அன்பரசு, பூர், ராஜா, திருலோகச்சந்தர், தியாகராஜன், தினேஷ், மகேந்திர, மகேந்திரன், நாகேந்திரன், மூவேந்தன், சுரேஷ், ராஜஸ்ரீ, நந்தகுமார், ரவிக்குமார், ஜெயக்குமார், முனுசாமி, தேவேந்திரன். அவர் சுமார் 50 ஆண்டு காலமாக கழக பணியாற்றுவர். அதனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதற்கு அவருக்கு தெரியும். அவர் சைலண்ட் உட்காரானா நான் உட்காந்துருவேன். இப்ப கூட அவர் சொல்லி உட்கார் ராஜானா உட்காந்துருவேன். இதுதான் நம்ம கட்சி. குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். இல்லாத பிரச்சனை எது? 200 பேர் கூட்ட 1000 பேரை கூட்டின மாதிரி, 500 பேரை கூட்ட 5000 பேரை கூட்டின மாதிரி. வேலை நாட்கள் எவ்வளவு பேர் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க? அதுதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. உடல் பிறப்பே என்ற ஒற்றை வார்த்தை மூலம் உலக தமிழில் கட்டிப்பட்ட முத்தமிழ் தலைவர் கலைஞருடைய இயக்கம். அண்ணன் தளபதியார் எங்க அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்கிறார். தமிழ்நாட்டின் அத்தனை பணிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று காணொலி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் கையொப்பமிட்டு அத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. கூட எம்எல்ஏ ஒரு அறிவிப்பு ஒன்று காமிச்சார். எம்எல்ஏக்கு பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதுல தலைவர் நிறைய விலக்கு அளிச்சிருக்கார். அரசு பணியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டு இல்லத்து வேலை இல்லாம அவங்க குடும்ப பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கும் வழங்கறதுக்கு உண்டான சட்ட முன்வடிவுகள் அரசாணை வெளியிடப்பட்டதாக இப்ப அண்ணா இப்ப என்கிட்ட காமிச்சார். தெரியாது. ரமணி அண்ணி வரவேற்புரை ஆற்றுன்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண்மணி இல்லை, அவங்களும் நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க. இல்லை, கஷ்டம் இல்லை, ஆனால் இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டும். அதே போல பச்சையப்பனும் அக்கா சாந்தா அக்காவும் வட்டச்சாளர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பா மாதவன் தொகுதி எங்களுக்கு தாங்கலப்பா, எங்களுக்கு எம்எல்ஏ எங்களுக்கு தாங்கல. முதலமைச்சரின் அன்பை பெற்ற நன்மதிப்பை பெற்ற நம்பிக்கைக்குரிய ஒரு அமைச்சர் நம்ம அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம். அதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. அவரிடையுமே வாழ்த்துக்களையும் பாராட்டத்தை பெற்றவர் தான் அவர். அந்த வகையில இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினரும் எங்க யாருக்கும் சலிச்சவங்களா வேலை பார்க்கல. ஆக மிக சிறப்பாக பணி செய்து கொண்டு வருகிறோம். அதன் காரணத்தால் தான் இப்ப கொடுத்தத கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காரு. ஒரு நகரை கூட உள்ள எல்லா நகரிலும் பேர் போட்டுக்கிறாங்க. இது மாதிரி நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய 143வது வார்டில் கூட இந்த மாதிரி போடல. அத்தனை பேரை ஒருங்கிணைத்து தான் செல்லும் செய்த வட்ட செயலாளர் அண்ணன் மாதவன் அவர்களுக்கும், இந்த வார்டின் மாமன்ற ரமணி மாதவன் அவர்களுக்கும், பகுதி செயலாளர் என்ற முறையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்டத்தின் துணை செயலாளர் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாலவாக்கம் மனோகரன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள்.
உள்ள சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயில் வடக்கு பகுதி மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட 147 வட்டக்கழகத்துடைய செயல்வர்கள் கூட்டத்துடைய தலைவரும் நம்முடைய இந்த வட்டக்கழகத்துடைய அவைத் தலைவருமான நம்முடைய பெரியவர் எஸ் வெங்கடேஷ் பெருமாள் அவர்களே, அனைவரையும் வரவேற்று இங்கே கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இந்த வட்டக்கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளரும் செயல் வீரருமான லயன் மேட்டுக்குப்பம் எஸ்.ஜி. மாதவன் அவர்களே, இந்த வட்டக்கழக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரவாயில் வடக்கு பகுதிகளுடைய ஆற்றல் மிகு செயலாளரும் 11வது மண்டல குழுத்துடைய தலைவருமான மொலம்பூர்வே ராஜன் எம்ஏ அவர்களே, எனக்கு முன்னாலே உங்கள் மத்தியில் கருத்துக்கள் வழங்கி அமர்ந்திருக்கின்ற 147வது வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி ரமணி மாதவன் அவர்களே, மாநில தொண்டரணியுடைய அமைப்பாளரும் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலிலே தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளராக வர இருக்கின்ற அருமை சகோதரர் மாஸ்டர் சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழக நிர்வாகிகள் அருமை தம்பி கர்னல் அவர்களே, எம்ஏ செந்தில் சுரேஷ் அவர்களே, பகுதி துணை செயலர் டி பாலாஜி அவர்களே, உதயகுமார் அவர்களே, 91வது வட்டக்கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் அன்னராசன் அவர்களே, தினகரன் சண்முகம் அவர்களே, அதே போல மாவட்ட கழக பிரதிநிதிகள் விருந்தாவன் அவர்களே, குப்புசாமி அவர்களே, சதீஷ் ஜெயக்குமார், ஜீவானந்தம், ராஜன், ஜெயக்குமார், பாலாஜி அவர்களே, காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பகுதி செயலாளர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேச வேண்டுமோ, நாங்கள் எதை கொஞ்சம் பேசுவோம், அதையெல்லாம் சேர்த்து மண்டல குழு தலைவர் அதையெல்லாம் பேசிவிட்டார். நாங்கள் அடுத்த வட்டக்கழக கூட்டத்துக்கு சென்றுவிட்டு 1 மணிக்கெல்லாம் நந்தனம் செல்ல வேண்டும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மக்கள் தொண்டர், நீங்கள் கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்காக பணியாற்றுகின்ற உங்களில் ஒருவர், இந்த மண்ணின் மைந்தர், எம்ஜிஆர் மன்ற ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், மதுரவாயில் வடக்கு பகுதி செயலாளர், அதற்கு மேலாக நீங்கள் எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று வாக்களித்து வெற்றி பெற்ற உங்களில் ஒருவர், உங்கள் வீட்டு பிள்ளை, மக்கள் தொண்டர், அருமை நான் காணப்பதா கணபதி அவர்களே. ஏன் இவரை சொல்றேன்னா, ஒரு வேலை செஞ்சவங்க சொல்லுவாங்க, கடைசி அந்த குழந்தை சுற்றி போடுவாங்க. மொத்தம் 18 கூட்டம், 15 வட்டக்கழக கூட்டம், 3 ஊராட்சி கூட்டம், இது 17 நடக்குது. 14 கூட்டத்தில் எந்த ஒரு குண்டு மணி கூட யாரும் எந்த குறையும் சொல்ல. சட்டமன்ற உறுப்பினர் பற்றியோ, மாமன்ற உறுப்பினர் பற்றியோ, மண்டல குழு தலைவர் பற்றியோ, இல்லை வட்ட செயலாளர் பற்றியோ, எந்த வட்டத்திலும் எந்த ஊராட்சியிலும் சிறு குண்டு மணி கூட யாரும் பேசலை. ஆனால் பேரு சாந்தமானது அவங்க உள்ளபடியே உங்கள் அனைவரையும் நான் கைப்பற்றி வழங்க தயாராக இருக்கின்றேன். இன்னைக்கு மண்டல குழு தலைவர் மிக சிறப்பான முறையில் பேசினார், மாமன்ற உறுப்பினர் பேசினார், வட்டக்கழக செயலாளர் பேசினார், மண்டல குழு தலைவர் சொன்னார் இந்த பகுதிக்கு என்னென்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம் என்று. ஆனால் உள்ளபடியே மற்ற வட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த வட்டத்தில், இந்த மாமன்றத்தில் நடைபெறுகின்ற பணிகள் சாதாரண பணிகள் அல்ல. அவர் சார்ந்திருக்கின்ற 50வது வட்டம், அங்கே கூட இந்த பணிகள் நடைபெறுவது என்றால் இல்லை. ஆனால் 147 சட்டமன்ற உறுப்பினர் தான் சார்ந்த பகுதி என்று நினைத்துக் கொண்டு அவர் இந்த பகுதியிலே பணியாற்றுகிறார் என்றால் உங்கள் ஊதியில் உள்ள நீங்கள் வைத்திருக்கின்ற பற்றும் பாசம் தான் காரணம். அதே போல சொன்னார், இன்றைக்கு வேலைக்கு செய்கின்ற பகுதி இது, அனைவரும் தொழில் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த கூட்டம் கொண்டிருக்கிறீர்கள், நான் உள்ளபடியே பார்க்கிறேன். நான் சார்ந்திருக்கின்ற பகுதியில் எல்லாம் ஒரு 150 பேருக்கு மேல வருவது கிடையாதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வட்டக்கழக செயலர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் சார்பிலே என்னுடைய சார்பிலும் அருமையான வட்டக்கழக செயலாளருக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு
மதுரவாயில் எடுத்துக்கொண்டால், மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் சென்னை தெற்கிலே அடிக்கடி சொல்வது உண்டு, 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. அதில் சென்னை சைதாப்பேட்டை என்பது மாண்புமிகு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய தொகுதி, அதை விட்டு விடுவோம். மீது 4 தொகுதி இருக்கின்றது. நான் சார்ந்திருக்கின்ற சோழிநல்லூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, மதுரவாயில். நான் இதுவரை நான் சார்ந்திருக்கின்ற தொகுதி சோழிநல்லூர் தொகுதி தான் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையிலே அதிகமான மக்கள் கொண்ட தொகுதி. அங்கிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரும் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டு வருவார். இவர் எப்படியோ அதே போல செல்வார். நான் கூட நினைத்தேன், விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினரோ. அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கிற வட்டக்கழகத்துடைய அலுவலக செயலாளர் மேட்டுக்குப்பம் லயன் எஸ்.ஜி. மாதவன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளரும் மண்டல குழு தலைவருமான அன்பிற்கினிய சகோதரர் கவுளப்பூர் ராஜன் அவர்களே, 147வது மாமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சி கல்வி நிலைக்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய ரமணி மாதவன் அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர், இந்த மதுரவாயில் தொகுதிகளில் நடைபெற்ற கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆய்வாளராக, பார்வையாளராக, ஒரு ஆசிரியராக வருகை தந்து இன்றைக்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாஸ்டர் சேகர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற அன்பிற்கினிய மாலினி அவர்களே, கர்ணன் அவர்களே, செந்தில் சுரேஷ் அவர்களே, பாலாஜி அவர்களே, உதயகுமார் அவர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர் அன்பு தம்பி அண்ணாதாசன் அவர்களே, மாவட்ட அணியுடைய துணை அமைப்பாளர் அன்பு தம்பி தினகரன் சண்முகம் அவர்களே, ஆலப்பாக்கம் ஆர்வம் அவர்களே, ஆலப்பாக்கம் செல்வகுமார் அவர்களே, அன்புகிரி சகோதரர் விநாயகம் அவர்களே, வட்டக்கழக நிர்வாகிகள் ஆனந்தகுமார், முருகன், தமையந்தி, இளங்கோ, புருஷோத்தமன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் பகுதி பிரதிநிதிகள், எனக்கு முன்னாலே சிறந்த உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்த மண்டபத்தை எப்பொழுது கேட்டாலும் இயக்கத்துக்காக ஒரு பைசா கூட வாங்காமல் கரண்ட் பில்லை அவரே கட்டி கொண்டு நமக்கு மண்டபத்தை இலவசமாக வழங்குகிற அன்பு தம்பி என்னுடைய அன்புக்கினிய சகோதரர் பிருந்தாவனம் அவர்களே, உப்புசாமி அவர்களே, மாவட்ட பிரதிநிதி சதீஷ் அவர்களே, ஜெயமுருகன் அவர்களே, ஜீவானந்தம் அவர்களே, ராஜன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, பாலாஜி அவர்களே, அணிகளுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கோபிநாத், வெங்கடேசன், குணசேகரன், பொன்மணி, சாந்தா, நல்ல தம்பி, ரங்கப்பிரகாசம், உதயம் வேணு, வெங்கடேசன், விஜயம், மனோஜ்குமார், மாதவன், அன்பரசு, ராஜா, திலோக் சுந்தர், தியாகராஜன், தினேஷ், மகேந்திரன், நாகேந்திரன், மூவேந்திரன், சுரேஷ், ராஜஸ்ரீ, நந்தகுமார், ரவிக்குமார், ஜெயக்குமார், முனுசாமி, தேவேந்திரன், ராமு, காளிதாஸ், வினோத், பாஸ்கர், ஜோசப், சவுந்தரி சேகர், ரகமத்துல்லா, பெரியசாமி, கரிகாலன், செல்வராஜ், ரவிக்குமார், ஜெயக்குமார், விநாயகம், முனுசாமி, கமல், கல்யாணம், ஆறுமுகசாமி, நாராயணன், குமார், ருக்மணி நகர்குமார், மகேந்திரன், டெலிபோன் பழனி, வச்சலா, கோவிந்தராஜ் உள்ளிட்ட இந்த பட்டியலில் பெயர் சொல்ல தகுதி பிடித்த அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, விரைவாக நன்றியாக இருக்கிற மணி, மனோஜ்குமார், மாதவன், ஜே.கே. கோபி, கோகுல் உள்ளிட்ட அன்பு நண்பர்களே, வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, பெரியவர்களே, கழகத்துடைய முன்னோடி பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கடந்து விட்டது. இதை முடிச்சுட்டு போயிட்டு 144 வட்டு செயலாளர் காலையில் 10:30 உட்காந்துருக்கேன். ஆகவே இங்கே சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நான் என்னதான் இங்கே பேச நினைச்சு அத்தனையும் நம்ம ராஜன் நிறைய பேசிட்டாரு. சாதனைகள் சொன்னார், தொகுதியுடைய சாதனைகள், சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகளை, அதே போன்று ரமணி மாதனுடைய பணிகளை, அவருடைய பணிகளை, மண்டல குழு தலைவர் பணிகளை. இன்றைக்கு நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய தொகுதியில் பொறுத்த எல்லாம் இருக்கிற இந்த 15 வார்டு 3 ஊராட்சிகளில் இன்றைக்கு நம்முடைய தலைவர், கழக தலைவர், அன்பு தலைவர் இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த 3.5 ஆண்டுகளுக்கு நிறைவேறியிருக்கிறது. இந்த 3.5 ஆண்டுகளில் இயக்கம் செய்யாத சாதனைகளே இல்லை, தலைவர் செய்யாத சாதனைகளே இல்லை. எல்லா மக்களுக்கும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடலுடைய அரசு. அதுதான் தலைவர் அவர் சொல்வார். திராவிட மாடல் என்னன்னு கேட்டால் எல்லோருக்கும் எல்லாம். இங்கே வேறுந்தவன், தாழ்ந்தவன், ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, அதே போன்ற கட்சி வேறுபாடு, இப்படி எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு தமிழகமாக நம்முடைய தமிழகம் இருக்க வேண்டும். அந்த தமிழகத்திலே ஆட்சி செய்கிற நாங்கள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையில தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று தலைவர் திராவிட மாடல் அரசுக்கு அன்றைக்கு கருத்து சொன்னார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும், உதாரணத்துக்கு மகளிருக்கு இன்றைக்கு உரிமை தேவை கொடுத்திருக்கணும் சொன்னா இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம். அதிமுக ஆட்சியில் ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம்னு சொன்னாக்கா ஆடு மாடு கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க, வேற கோழி கொடுப்பாங்க, வீட்டுக்கு கோழி கொடுப்பாங்க. கிராமத்துலால எல்லாம் பார்த்து எம்ஜிஆர் இன்னைக்கு ஆட்சி திமுக பிறகு ஆட்சி பொறுப்பு வந்தாலும் அவர் 13 வருஷம் நம்மளுடைய ஆட்சி காலத்துல எல்லாம்
அவர்கள் முதல்ல செய்வது அதிமுக அந்த கட்சிக்காரர் தான் முதல்ல செய்வாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலே கழக தலைவர் ஐயா கலைஞர் அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு இன்னைக்கு சிறப்பான ஆட்சி செய்தவர்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பின்னால் இன்னைக்கு கழக பொறுப்பேற்று ஆட்சி பொறுப்பேற்று தலைவர் அவர்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் என்றைக்கு கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றாரோ அந்த நாளிலிருந்து இந்த வரையிலே அவர் தொட்டவே முடியாது, கவுன்சிலர் பதவியை ஜெயிக்க முடியாது. உண்மை, மாற்று கருத்து இல்லை. அது எதுக்கான வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 2 பாராளுமன்ற தேர்தல்கள், ஒரு சட்டமன்ற தேர்தல், இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் எல்லோருமே திராவிட முன்னேற்ற அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாங்கி கூடியிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே சொன்னார் மாதவன் பேசி நம்ம சொன்ன 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வாக்குகளை பெற்று தந்திருக்கிறோம். 147 சொன்னார். பெருமையா இருக்கு. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 40க்கு 40 என்று இன்னைக்கு வெற்றி வாங்கி கூடியிருக்கிறோமே. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இதுதான் கழக தலைவர் எடுத்த முடிவு. எல்லோருக்கும் எல்லாம் நாட்டிலே உறவரையிலும் அந்த உரையிலும் தமிழினம் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. திமுகவை பொறுத்தவரை ஜாதி பேதம் மத பேதம் எதுவுமே கிடையாது. இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது. பெரியார் எதற்காக இன்றைக்கு கனவு கொண்டு போராடினாலும் அவரை கண்ட கனவுகளை திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றுகிற அரசாக இருந்தால் கழக அரசு இன்றைக்கு நிறைந்து இன்றைக்கு செய்திருக்கிறது. அந்த அளவில் தான் தலைவர் எப்படியோ தொண்டர்களாக இருக்கிற நாங்களும் அந்த வழியில் செல்ல வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொண்டு பணியாற்றுவோம். நண்பர்களே, கழக தோழர்களுக்கு நம்முடைய கூட்டம் நம்முடைய குடும்பத்துடன் இன்னைக்கு இந்த பொது உறுப்பினர் கூட்டு ஜெகல்வாடி நடந்து இருக்கு. இந்த குடும்பத்துல முன்படி சார்ந்த எதிர்த்து ஒரு கருத்து சொன்னாங்கன்னா நம்ம யாரும் வருத்தப்படணும் அவசியமே கிடையாது. இன்னும் கூட அதிகமா பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சிலர் கூட இங்க வந்து சொன்னாங்க இல்லை இருக்கிறதால தேவையில்லை என்று சொன்னாங்க. அண்ணன் மனோகரன் நம்ம சொன்னார். எந்த ஆலயத்தில் சொன்னார்னா இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 18 கூட்டம், இது 17வது கூட்டத்தில் நடத்திட்டு இருக்கேன். உங்க தொகுதியில் வந்து எங்கேயுமே ஒரு சின்ன சலசல் கூட இல்லையே, இந்த அம்மா எதிர்த்து இப்படி பேசாங்கன்னு சொல்லி சின்ன வருத்தத்தானே தவிர பேசக்கூடாது என்ற நிலை கிடையாது. இந்த கூட்டத்தில் தான் பேசணும். திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய ஒரு சாதாரண கிளை கூட்டமாக இருந்தாலும், ஊராட்சி கிளையாக இருந்தாலும், அது பேரூர் கிளை, நகராட்சி கிளை, மாநகராட்சி வட்டம், இப்படி எந்த கிளையாக இருந்தாலும், அது பகுதி கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகமாக இருந்தாலும் ஒரு காலத்துல இது போன்ற கூட்டங்கள் அனல் பறக்கும். கேட்கறது பதில் சொல்லணும். பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் வந்து பதில் சொல்லணும். அங்கே அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் கூட்டத்துக்கு வெளியே போகணும். இதெல்லாம் கடந்த காலத்துல நம்முடைய ஒரு ஜனநாயக இயக்கம் காரில் எத்தனை பேர் கொடி போட்டு சுத்தனா. ஆனா இப்ப எதிர்கட்சியில் இருக்கும்போது அதிமுக கட்சி ஒரு ஆளுங்கட்சி, ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில் நீங்க எத்தனை பேர் வேட்டி கட்சி சுத்தலான்னு போய் பாருங்க. எல்லாம் மடிச்சு வீட்டில் வச்சுட்டான். மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது திருப்பி எடுப்பான், தூசி தட்டி எடுப்பான். அப்படிப்பட்ட இயக்கம் நம்முடைய இயக்கம் அல்ல. என்றைக்குமே நம்முடைய அடையாளத்தை மாற்றாமல் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் நான், தலைவருடைய வழியிலே நடப்போம் நான், திமுக கழகம் என்றால் என்னுடைய உயிர் என்று நினைக்கிற ஒவ்வொரு தொண்டனும் என்றைக்குமே நம்முடைய அடையாளத்தை மாற்றிக் கொள்ளாமல் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். அதுதான் நமக்கு இருக்கிற பெருமை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு எதற்காக இந்த கூட்டத்தை மாதவன் கூட்டியிருக்காரு? மாதவனை பற்றி ஒரு சில விஷயங்கள், ரமணி மாதவனை பற்றி நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த மாவட்ட உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு முன்னால், அவர் வருவதற்கு முன்னால் இன்றைக்கு நான் பெரிய ஆலோசனைகள், அப்படி வடக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் இவருக்கு தலைமை நடத்தினாலும் கூட என்னுடைய பார்வையெல்லாம் தொகுதி முழுவதும் எல்லா கட்சிகளுக்கும் நான் இழந்து சொன்னால் இதற்கு முன்னாலே தொடர்ந்து நான் இயக்கத்தில் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்திய ஒரு காலத்தில் ஒன்றிய கழகத்தில் இருந்தோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிற காலத்தினால் பல யோசனைகள் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை எல்லாம் அவருடைய சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு, வெற்றி பெற்றுவிட்டால் மக்களிடத்தில் போய் செல்லுங்கள். ராஜன் பேசுகிறப்ப சொன்னார், இனிமேல் எந்த காலத்திலும் தலைக்கீழா நின்னாலும் அதிமுக அந்த வார்டில் வந்து ஆட்சியை பொறுப்புக்கு வர சொன்னா இன்னைக்கு காலையில நான் எல்லாரையும் பாக்குறேன். நீ வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாரையும் பாக்குறேன். இன்னைக்கு தினசரி பாக்குற போது என்னுடைய துணைவியார் கூட 150 வார்டில் ஒரு கவுன்சிலர் இன்னைக்கு ரமணி மாதவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பினாமி மாதவன் ரெடியா இருக்கிறேன் வேலை செய்யறதுக்கு. அங்க என்னுடைய ஏமலதாவுக்கு வந்து என்னுடைய துணைவியாருக்கு வந்து வேலை செய்யறதுக்கு நான் வந்து எம்எல்ஏ ஆனதுனால எல்லாரும் வீட்டு போய் என்னால் வேலை பார்க்க முடியல. இதுதான் வித்தியாசம். சின்ன வித்தியாசம் சொல்றேன், இது விளையாட்டாக சொல்றேன். ஆனால் அது செய்வதற்கு எடுத்து செய்கிற விதம் இருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் செயல போயிட்டு இருந்து வேலை பார்க்குறது, இவரை ராத்திரி வேலை வராது, சுத்தி பம்பரமா சுத்தி வராது. இதுதான் நம்முடைய மண்டலக்குழு தலைவர் டொலப்பு ராஜன் அவர்கள் பெருமையாக எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த வார்டு இருந்து கொண்டிருக்கிறது. இனி எவரும் நம்மை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று பதிவு செய்திருக்கிறார். அதற்காக இந்த வார்டு கட்டக்கழகத்தில் செயலாளர்கள் ரமணி மாதவன் அவர்களுடைய நிர்வாகிகள் வரை பாராட்டுகிறேன். நம்முடைய மண்டல குழு தலைவர் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இன்னைக்கு மண்டல குழு தலைவர் 2 வருஷத்தை முடிச்சுட்டோம். நம்முடைய கார்பரேஷன் தேர்தல் முடிச்சு 2 வருஷம் முடிச்சாரு. இன்னைக்கு நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை 13 வார்டுகள் அவருடைய தலைமையின் கீழ் இருக்கிறது. இந்த 13 வார்டுகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தால், குடிநீர் வசதிகளாக இருந்தால், என்னென்ன தேவை இருக்கிறதோ மாதவன் பேசும்போது சொன்னார். அங்க இது ராஜன்
இதெல்லாம் நாங்கள் நம்ம டீம் எல்லாம் போயிட்டு ஆய்வு செய்து பார்க்கிற போது நாங்கள் வந்த உடனே வெற்றி பெற்ற உடனே வந்து அந்த நகரெல்லாம் போய் பார்க்கிற போது போட்ட பைப் வந்து சரியில்லை, எல்லாம் அங்கங்க ஓட்ட உடச்சல் ஆயிட்டு இன்னைக்கு பாதி வேலைகளை முடிச்சிட்டோம். இன்னும் பாதி வேலை முடிச்சாச்சுன்னா 46, 47 எல்லாமே அந்த வேலைகள் முடிஞ்சிடும். நல்ல சுத்தமான பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை இன்னைக்கு வழங்குவதற்கு அந்த திட்டத்தை எடுத்து இன்னைக்கு 5 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். பணிகள் நடக்கிறது சொன்னால் நம்முடைய முயற்சி. தலைவர் தந்த திட்டம் மக்களுடன் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் அந்த அடிப்படையில் அந்த திட்டத்தினால ஒரு 10 கோடிகள் வச்சேன். அதில் முதலாவது சாங்ஷன் ஆகி கொடுத்ததுதான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்த வகையில் அது நானாக இருந்தாலும் மண்டல குழு தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இங்க இருக்கிற ரமணி மாதவன் யாராக இருந்தாலும் நான் உங்களுடைய இடத்துல ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்து நான் விடைபெறலாம் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. களத்தில் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தலை நாம் படிகளை தொடங்கினோம். அந்த சீக்கிரமா தொடங்கிய விளைவாகத்தான் இன்றைக்கு 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்றிருக்கிறோம். கழகத்தில் இருந்து வருகின்ற நிர்வாகிகள் தோழர்கள்லாம் மனதிலை பதிவைத்துக் கொள்ளுங்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அதிகப்படியான உழைப்பை நாம் தர வேண்டும். அது மட்டும் தான் அவங்க சொல்லுவேன். இதெல்லாம் அடுத்தடுத்து வருகிற போது பேசிக் கொள்ளலாம். அதிகமான உழைப்பை நாம் தர வேண்டும். எந்த நிலையிலும் நம்முடைய இயக்கத்தை விட்டு தரக்கூடாது. யார் வந்து கேட்டாலும் அவர்கள் துணை போகக்கூடாது. எதிரணியில் இருப்பது அப்படி நம்முடைய இயக்கத்தை வழிநடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல எல்லா இடத்துலையும் இப்படி சின்ன விஷயம் நம்முடைய பகுதி செயலாளர் சின்ன ஒரு கருத்தை பதிவு செய்யறேன். இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் தான் இன்னைக்கு வந்து ஏஆர்ஓல இருக்கிறாங்க. அந்த ஆபீஸ்ல எல்லாமே இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எல்லா வட்டத்திலையும் நான் இருக்கிற 8 வட்டத்திலையும் இன்னைக்கு ஒரு பாகம் இருக்கிறது. 140 பாகம் வேணும் என்று சொன்னா பாகம் என்றால் அதாவது 10 தெருக்கள் இருக்கும். 10 தெருவில் 5 தெரு மட்டும் அந்த சுற்றி இருக்கிற அந்த இடத்துல மட்டும் இருக்கும். மீதி 5 தெருக்கள் வெவ்வேறு பாகத்தில் பிரிச்சு போட்டிருக்கோம். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கடிதம் தர வேண்டும். கொடுத்தா இப்ப எல்லாம் சேர்த்து முடிக்கணும்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல் கமிஷன் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1500 வாக்குகள் இருந்தால் அதை 2 பாகங்களா பிரிச்சு கொடுக்கலாம். அதிகம் எடுத்து கொடுக்கலாம். வட்ட சில அதை புரிஞ்சுக்குங்க. அதையெல்லாம் நீங்க எழுதி கொடுக்கணும். அது எல்லாத்தையும் எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நாள் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா கொடுத்து அதையெல்லாம் மாற்றி ஒரு பாகத்துடைய நிலை முகவர் BL2 அங்கே ஒரே ஏரியாவை சுற்றி ஒரு நகர் கணேஷ் நகர் சொன்னா அங்கேயே அந்த 10 தெருக்களையும் வரவேற்று கொடுத்து பணி செய்வதற்கு ஏதுவாக அதை தரலாம் என்று அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். கடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நிறைய வாக்குகள் இருந்து பிஜேபி அரசாங்கம் நம்மளது எடுத்து போட்டாங்க. கடைசி வந்த பட்டியலில் ஒரு 10-15% வாக்காளர்களை எடுத்துட்டாங்க. பெரும்பாலானவர்கள் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், தோழமை சேர்ந்தவர்கள், நம்மளுடைய ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு இல்லாமல் திருப்பி போனாங்க. அதையெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துக்கல. அதற்காக வந்து இன்னைக்கு ஆன்லைன்லேயே இன்னைக்கு ஏற்பாடு செய்து ஆங்காங்கே குடியேற்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். மட்டக்கள செயலாளர் தலைமையில் அதே மாதிரி இன்னைக்கு தலைவர் நேற்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. சமூக வலைத்தளம் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லந்தோறும் குடியேற்றுங்கள் இயக்கத்தின் வரலாறு இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திமுக. இந்த திமுகவுக்கு இன்னைக்கு வயது 75. இந்த 75வது ஆண்டை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுற இடத்துல நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகள் வீடுகள், கழகத்துடைய உறுப்பினருடைய வீடுகள், நம்முடைய ஆதரவாளர்களுடைய வீடுகள், ஆங்காங்கே இருக்க வாகனங்களுடைய முகவர்கள் கணக்கெடுத்து கொடியை மட்டும் நம்முடைய வட்டக்கடை செயலாளர் தச்சு கூட கொடுத்துருவார். அந்த கொடியை ஒரு கம்பு வச்சு கட்டி எல்லாரும் இல்லத்திலும் 15ஆம் தேதியே கட்டுகள் என்று கோடி கேட்டுக்கொண்டு வருகிற 17ஆம் தேதி சென்னை OMC திரையில் ஒரு மாபெரும் இன்றைக்கு ஒரு விழாவை ஒப்பீர் விழாவை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் இன்னைக்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அதிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். மனோகரன் பேசும்போது சொன்னார் 500 பேர் வட்டத்தில் வரணும்னு சொல்லி சொன்னார். 100 பேர் ஐடிக்கு ஒன்று வந்தால் நாங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டோம். அதனால 600 பேர் வரலாம் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த வட்டக்கழக செயலாளர், உடனடி பணியாற்றுகிற நிர்வாகிகள் எல்லோருக்குமே நான் இதே மாதிரி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு நன்றி தெரிவிக்க வட்ட துணை செயலாளர் அவர்கள் வருகை தருமாறு GP ஆனந்தகுமார் அவர்கள் வரவேற்கிறோம். வருகை தந்த அனைவருக்கும் வட்டக்கழகத்தின் சார்பாகவும் பகுதி கழகத்தின் சார்பாகவும் மதுரவாயல் தொகுதியின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கீழே இருக்கின்ற மண்டபத்திற்கு கீழே இருக்கின்ற உணவு இடத்திற்கு சென்று அனைவரும் 47வது வட்டக்கழகத்தின் சார்பாக தாழ்வுடன் படுவென்றும் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
சூப்பராக பேசுங்க ஐயா. நல்லா பேசுங்க. நம்ம எப்பவுமே கரெக்டாக பேசணும், விடக்கூடாது நம்ம. ஆமாம். இதை போட்டு விடுங்க, சாப்பாடு கொடுங்க. அந்த பேக் எல்லாமே வா.